Good morning, dear students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் சாப்டர்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஹாலோ அரீன்ஸ்ல எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். அதாவது ஹாலோ அரீன்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி ரியாக்ஷன் நடக்கும்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஹாலோ அரீன்ஸ்ல நடக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட், hybridization, then instability, phenyl cation and repulsion. இந்த 4 factorsனால ஹாலோ அரீன்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா நடக்குது. அது எதுல கம்பேர் பண்ணலாம்னா ஹாலோ அல்கேன்ஸ்ல கம்பேர் பண்ணலாம். இப்போ இது இந்த டாபிக் ஏன் இம்பார்ட்டன்ட் சொன்னா ரீசன் பேஸ்டு கொஸ்டின் சிபிஎஸ்சி பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரீசன் பேஸ்டு கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. அந்த ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ல இது ஜெனரலாகவே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒய் ஹாலோ அல்கேன்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் தேன் ஹாலோ அரீன்ஸ், அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதினாலே உனக்கு 2 மார்க் கிடைக்கும். டியூ டு த ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைபிரிடைசேஷன், இன்ஸ்டபிலிட்டி ஆஃப் ஃபீனைல் கேட்டையான், ரிப்பல்ஷன், இந்த 4 பாயிண்ட்ஸ் சும்மா ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும், 2 மார்க் கிடைச்சிடும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெசனன்ஸ் எஃபெக்ட் அண்ட் ஹைபிரிடைசேஷன் 2 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட கம்பல்சரியா 2 மார்க் கிடைக்கும். இது ஜெனரலா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஹாலோ அல்கீன்ஸ் ஒய் ஹைலி ரியாக்டிவ் தேன் ஹாலோ அரீன்ஸ், அந்த மாதிரி ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்படி எழுதலாம். தென் நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் வச்சே கொஸ்டின் கேட்பாங்க, ஹைபிரிடைசேஷன் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா ஹாலோ அல்கேனும் ஹாலோ அரீன்ஸுக்கு எப்படி இருக்கும், ஹைபிரிடைசேஷன் ஹாலோ அல்கேன்ஸுக்கு எப்படி இருக்கும், ஹாலோ அரீன்ஸுக்கு எப்படி இருக்கும், பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ திஸ் டாபிக் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ரெசனன்ஸ் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல ஹாலோ அரீன்ஸுக்காக நான் எடுத்திருக்கிற காம்பவுண்ட் என்னன்னா குளோரோபென்சின் எடுத்திருக்கிறேன். குளோரோபென்சின் உங்களுக்கு தெரியும் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளோரோபென்சின். குளோரோபென்சினுடைய ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்னா என்னன்னா இப்போ இது குளோரோபென்சின் தான். இதுல டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலா கிடைக்கும். ஆனால் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலால அப்படியே பாண்ட் ஆர்டர் மட்டும் என்ன செய்யணும்னா வேரி ஆகும். அதான் என்னன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட். அது சர்டன் காம்பவுண்ட் இட் வில் பி சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் பாண்ட் ஆர்டர். அதான் என்ன சொல்லணும்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ சிஎல் குளோரோபென்சினுடைய ரெசனன்ஸ் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா குளோரின்ட்ட ஒரு 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 3 லோன் பேர்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்ல ஒன் ஆஃப் த லோன் பேர் எலக்ட்ரான்ஸை இந்த கார்பனுக்கு கொடுக்கும். அதாவது இது என்ன செய்யும்னா இது சப்ஸ்டிடியூயன்ட் எடுத்துக்கிட்டோம்னா திஸ் எலக்ட்ரான் அவே ஃப்ரம் த சப்ஸ்டிடியூயன்ட். இது பாசிட்டிவ் ஆர் பாசிட்டிவ் மீசோமரிக் எஃபெக்ட் ஆர் பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது என்ன நடக்குதுன்னா குளோரின்ல 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இல்ல ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸை இந்த கார்பனுக்கு கொடுக்கும்போது இங்க என்ன செய்யும்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இங்க என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் போடுறேன். இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுது. அப்ப டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுதுன்னா உனக்கு தெரியும் ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யாது, டபுள் பாண்ட் இருக்காது. அப்ப இந்த பாண்ட் பேர் எதா மாறிடும்னா சார்ஜா மாறிடும். பாண்ட் பேர் எதா மாறிடும்னா சார்ஜா மாறிடும். அப்ப இங்க சார்ஜ் வரும். அப்ப பாண்ட் இந்த 2 பக்கம் வரும். அப்ப இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். தென் அடுத்தது பார்த்தோம்னா டபுள் பாண்ட் இங்க அப்படியே இருக்கும். இந்த சார்ஜ் எதா மாறும்னா பாண்டா மாறும். அப்ப இந்த சார்ஜ் பாண்ட் பேரா மாறும்போது அப்ப இந்த இடத்துல பாண்ட் வரும். அப்ப இந்த பாண்ட் எதா மாறிடும்னா சார்ஜா மாறிடும். அப்ப இந்த பாண்ட் இங்க சார்ஜா மாறிடும். ஸோ இங்க சார்ஜ் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா என்ன கிடைக்கும், இந்த பாண்ட் இப்படி இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். தென் அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் சிஎல். இப்போ என்ன ஆகும்னா இந்த சார்ஜ் பாண்டா மாறும். இந்த சார்ஜ் பாண்டா மாறும். இந்த சார்ஜ் பாண்டா மாறும்போது இந்த இடத்துல வரும். சரியா? அப்ப இந்த சார்ஜ் பாண்டா மாறிடுச்சுன்னா இந்த பாண்ட் எதா மாறிடும்னா சார்ஜா மாறிடும். பாண்ட் பேர் சார்ஜா மாறிடும். இங்க சார்ஜ் இருக்கும். இந்த பாண்ட் இது ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா
இப்போ இந்த பாண்ட் எதா மாறினோம்னா சார்ஜா மாறும். சாரி, இந்த சார்ஜ் வந்து பாண்டா மாறும். இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ இந்த பாண்ட் வந்து எதா மாறிடும், சார்ஜா மாறி அந்த லோன் பேர் எலக்ட்ரான் அப்படியே கிடைக்கும், சிங்கிள் பாண்டா வரும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரும் சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா certain organic compound it will exhibit the different structural formula. This is structure formula, it is differ only the bond order. பாண்ட் ஆர்டரில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆயிருக்குமே தவிர வேற இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஆயிருக்காது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்குது. ரீசன் என்னன்னா, டியூ டு த ரெசனன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருது. அப்போ டபுள் பாண்ட் இங்கே வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், இங்கே வந்து டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகும். அப்போ டபுள் பாண்ட்னா தெரியும், ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும். அப்போ இந்த டபுள் பாண்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த் வந்து என்ன செய்யணும், அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரென்த்தை பிரேக் பண்ணுறது லிட்டில் டிஃபிகல்ட். இதை எதில் கம்பேர் பண்ணோம்னா, இதில் கம்பேர் பண்ணுறோம். ஒரு அல்கைல் ஹேலஜன் எடுத்திங்கன்னா CH3 X ஹேலஜன்ஸ்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோம், குளோரின் கிடைக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் குளோரின்லேயே வந்து ஒரே ஒரு சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே 2 பாண்ட் இருக்குது, இங்கே சிக்மா பாண்ட் மட்டும் இருக்குது, இங்கே சிக்மாவும் பையும் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ்ட் ஆயிரும். பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்டை பிரேக் பண்ணுறது லிட்டில் டிஃபிகல்ட். அப்போ the haloalkanes it will be highly reactive in nucleophilic substitution reaction. Then haloarenes in nucleophilic substitution reaction less reactive. இதான் வந்து என்னன்னா resonance effect. Next I am going to explain the hybridization. அப்ப ஜெனரலா நீங்க சொல்ல வேண்டியது due to the double bond. Resonance effect la due to the double bond chlorine and carbon contain the due to the double bond carbon and chlorine, so the nucleophilic substitution reaction less reactive in haloarenes. Then second one வந்து hybridization பாத்தீங்கன்னா இப்போ வந்து first of all the chlorobenzene எடுத்துக்கும், chlorobenzene Cl. குளோரோபென்சீன் இந்த கார்பன் ஆட்டம் எப்படி இருக்குதுன்னா டபுள் பாண்ட்ல இருக்குது. டபுள் பாண்ட் கார்பன் ஆட்டம் எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். தென் ஹேலோ அல்கேன்ஸ் பார்த்தோம்னா Cl எடுத்துக்கும், சரியா? ஹேலோ அல்கேன்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட்ல இருக்குது. ஸோ சிங்கிள் பாண்ட் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ ஹேலோ அல்கேன்ஸ் இது எக்ஸாம்பிள் மெத்தில் குளோரைடு sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். தென் ஹேலோ அரீன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். இப்போ sp2 ஹைபிரிடைசேஷன்னா கிரேட்டர் எஸ் கேரக்டர் இங்க வந்து அதிகமா இருக்கும், இதுல வந்து எஸ் கேரக்டர் கம்மியா இருக்கும். அப்ப எஸ் கேரக்டர் இங்க வந்து அதிகமா இருக்கும், இங்க வந்து குறைவா இருக்கும். அப்ப எஸ் கேரக்டர் அதிகமா இருக்கும்போது when the S character increases, electronegativity also increases. When the S character increases, electronegativity also increases. அப்ப electronegativity increase ஆகும்போது இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் உள்ள எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னா டைட்டா க்ளோஸ்டா இருக்கும். அப்ப டைட்டா க்ளோஸ் ஆகும்போது இந்த பாண்ட் லென்த் வந்து என்ன செய்யணும்னா டிக்ரீஸ்ட் ஆகிடும். பாண்ட் லென்த் பாண்ட் லென்த் 169 பிகோமீட்டரா இருக்கும். பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்னா 169 பிகோமீட்டரா இருக்கும். பாண்ட் லென்த் ஷார்ட்டன்ட் ஆயிரும். இங்க வந்து பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா இதுல வந்து எஸ் கேரக்டர் குறைவா இருக்கும். எஸ் கேரக்டர் குறைவா இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் குறைவா இருக்கும். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் குறைவா இருக்கும்போது பாண்ட் லென்த் வந்து லிட்டில் ஹையா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது பாண்ட் லென்த் இங்க பாத்தீங்கன்னா 177 பிகோமீட்டரா இருக்கும். அப்போ இங்க பாண்ட் லென்த் இன்க்ரீஸ்டா இருக்குது, பெருசா இருக்குது. இங்க வந்து பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது. அப்போ பாண்ட் லென்த் கம்மியா இருக்கிறத பிரேக் பண்றதுக்கு டிஃபிகல்ட்.
பாண்ட்லேருந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கஷ்டம். அப்போ பிரேக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன நடக்குது? ஹாலோ அரீன்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தேன் த ஹாலோ அல்கேன்ஸ். இங்கே வந்து பாண்ட்லேருந்து வந்து பெருசாக இருக்குது. பாண்ட்லேருந்து பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? பிரேக் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஹைலி ரியாக்டிவ், திஸ் இஸ் த லோ ரியாக்டிவ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபீனைல் கேட்டையான். இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபீனைல் கேட்டையான். இப்போ ஃபீனைல் கேட்டையான்னா என்னன்னா, இப்போ இது வந்து பென்சின் ரிங் எடுத்துக்கும், இங்கே குளோரின் இருக்குது. இப்போ இந்த குளோரின் ரிலீஸ் ஆச்சுன்னா, இந்த குளோரின் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபினைல் கேட்டையான் கிடைக்கும். அப்போ இந்த குளோரின் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே ஃபீனைல் கேட்டையான் இருக்கும். ஃபீனைல் கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டெபிலிட்டி, இதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபீனைல் கேட்டையான். இப்போ SN1 ரியாக்ஷன் பார்த்தோம். SN1 ரியாக்ஷனில் நம்ம பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆல்கைல் ஹாலைடு CH3Cl. இப்போ டெர்ஷியரி அல்கைல் ஹாலைடு, டெர்ஷியரி அல்கைல் ஹாலைடில் என்ன நடக்கும்னா ஒரு கார்போகேட்டையான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த குளோரின் வந்து இதுலேருந்து ரீப்ளேஸ்ட் ஆச்சுன்னா இந்த கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணும். பட் இங்கே வந்து ஒரு ஃபீனைல் கேட்டையான் எடுத்துக்கும் போது அதோடைய ஸ்டெபிலிட்டி வெரி வெரி லெஸ். அப்போ ஸ்டெபிலிட்டி லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த குளோரோபென்சின் இந்த குளோரினை லாஸ் பண்ணி ஃபீனைல் குரூப்பாக இருக்கிறது என்ன செய்யாது? வில்லிங்காக இருக்காது. வில்லிங்காக இருக்கும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்காது? ஸ்பீடாக இருக்காது. இது அடுத்த ரீசன், இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபீனைல் கேட்டையான். இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபீனைல் கேட்டையான்னா இந்த ஃபீனைல் கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி லெஸ்ஸாக இருக்கும். பட் இங்கே வந்து டெர்ஷியரி அல்கைல் ஹாலைடு எடுத்துருக்கிறோம். டெர்ஷியரி அல்கைல் கேட்டையான் கார்போகேட்டையான் இதோடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது அடுத்த ஒரு ரீசன். த நெக்ஸ்ட் ரீசன் ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன் பார்த்தோம்னா இப்போ நம்ம படிக்கிறது என்னன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா இப்போ இங்கே வந்து குளோரின் எடுத்துக்கிறோம். நியூக்ளியோஃபிலிக்னா இங்கே இருக்கிற ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் OH எடுத்துக்கிறேன். இப்போ OH வந்து எப்படி இருக்கும்னா மைனஸ் சார்ஜில் இருக்கும். அது எலக்ட்ரான் ரிச் குரூப் நியூக்ளியோஃபைல். இப்போ Clனாலும் இங்கே வந்து என்ன இருக்கும்? ஒரு 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது வந்து என்னதான்? ஒரு எலக்ட்ரான் ரிச் குரூப். அப்போ இங்கேயும் மைனஸ் சார்ஜ் இருக்கும், இந்த மைனஸ் சார்ஜும் இருக்கும். நமக்கு தெரியும் மைனஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் எப்போதுமே எப்படி இருக்கும்? அட்ராக்ட் பண்ணாது, எப்போதுமே வந்து ரிப்பல்ஷனாக இருக்கும். ஸோ இது ஒரு அடுத்த ரீசன். ஓகே, திஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் என்ன செய்யாது? அட்ராக்ட் பண்ணால் ரிப்பல்ஷனாக இருக்கும். இந்த 4 ரீசன்னால தான் என்ன நடக்குதுன்னா ஹாலோ அரீன்ஸ்ல வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஹாலோ அரீன்ஸ் சம் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் chlorobenzene when it is react to the sodium hydroxide, here sodium hydroxide is a OH. OH is a nucleophile. இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா 623 கெல்வினை ஹீட் பண்ணணும். 623 கெல்வின்ல ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா OH கிடைக்கும், ஃபீனால் கிடைக்கும். குளோரோபென்சின்லேருந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம ஹீட் பண்ண வேண்டியது என்னது? தென் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஆல்சோ எபோவ் 300 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 623 கெல்வின்ல ஹீட் பண்ணணும். இதே இது பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ், இப்போ ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இங்கே பேரா பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் NO2 குரூப் இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்குதுன்னா இப்போ இந்த ஃபினைலில் வந்து இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸை வந்து இதை என்ன செய்யும்? அட்டாக் பண்ணி வச்சிருக்கும். இது வந்து என்ன செய்யணும்னா வித்ரா பண்ணும். இங்கேருந்து இருக்கிற எலக்ட்ரானை இது வந்து அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஸோ NO2 பக்கத்தில் இழுத்துருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன செய்யும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்லைட்லாக கிரியேட் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ இங்கே வந்து 623 கெல்வின்ல இருக்கிறது இங்கே வந்து 443 கெல்வினுக்கு வரும்.
டெம்பரேச்சர் வித்தியாசம் ஆகுது. இங்க வந்து ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம், இங்க லோ டெம்பரேச்சர் கொடுக்குறோம். லோ டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க வந்து ஒரு NO2 குரூப் இருக்குது. NO2 குரூப் என்னன்னா, இட் இஸ் அட்ராக்ட் தி எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். அப்ப இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இது வந்து தனக்கு இழுக்கும் போது இங்க என்ன செய்யும், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு நியூக்ளியோஃபைல் அட்ராக்ட் பண்றது ஈஸியா நடக்கும். அப்ப இங்க என்ன நடக்குது, 443 கெல்வின். அப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குது. OH. Then next பார்த்தோம்னா 2NO2 group. Cl NO2 NO2. இப்போ வந்து 2NO2 group இருக்குது. 2NO2 group இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் இப்போ வந்து 443ல இருந்தது 368 மாறும். அப்ப டெம்பரேச்சர் குறையுதா. இப்போ 2 எலக்ட்ரான் அட்ராக்டிங் குரூப் இருக்குது. அப்ப 2 எலக்ட்ரானை என்ன செய்யுது, ஆர்த்தோ பொசிஷன்ல பேரா பொசிஷன்ல இருக்கிற NO2 குரூப் வந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி எடுத்துருது. அப்ப எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் என்ன தேவைப்படும், நெகட்டிவ் சார்ஜ் தேவைப்படும். அப்ப டெம்பரேச்சர் குறைவா கொடுத்ததுமே என்ன செய்யுது, இங்க ரியாக்ஷன் ஈஸியா நடந்துருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 3NO2 குரூப். இதை பார்த்தோம்னா ஜஸ்ட் வார்ம் பண்ணும்போது, ஜஸ்ட் ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஜஸ்ட் ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிரும், ரியாக்ஷன் நடந்துரும். எனக்கு 3NO2 குரூப் இருக்குது. அப்ப 3NO2 குரூப் என்ன செய்யும், எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன செய்யும்னா இன்க்ரீஸ், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குதுன்னா OH வந்து என்ன செய்யும், ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். ஈஸியா OH அட்ராக்ட் பண்ணி ப்ராடக்டை கொடுக்கும். இங்க உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சப்போஸ் இதுல ஒரு 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் கொடுத்துட்டு இதுல வந்து எது ஹைலி ரியாக்டிவ் எது லோ ரியாக்டிவ், இவன் நாட் ஓன்லி த NO2 தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, வேற சம் காம்பவுண்ட் கூட கொடுக்கலாம். ஏதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸை கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க, ஒன் வேர்ட் கொஸ்டின் ஏதாவது கேட்பாங்க. ஸோ திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். அது CBSE சிலபஸ்ல இன்டைரக்டா கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்கள் தான் கேட்பாங்க. Thank you students for your